யோவான் சுவிசேஷம் எல்லாம் எடுத்துக்கொள்படி கேட்கிறேன். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமாக. ஒருவேளை வேதாகம் இல்லாத விட்டால் ஸ்க்ரீனில் பார்த்து வாசிக்கும்படி கேட்குறேன். வேதாகம் கையில் வைத்திருக்கேன், பொடி எழுத்து வாசிக்க முடியாதனாலும் வாசிங்க ஸ்க்ரீன் பார்த்து. ஆனால் நல்லா வாசிக்க முடியுதுன்னா பைபிளை பார்த்து வாசிக்கும்படி கேட்குறேன். வாசிப்போமா? நீங்கள் என் நாமத்தினாலே இவைகளை கேட்பீர்களோ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை உலக அளவிலே கிறிஸ்தவர்கள் ஜெபத்திலே சொல்லாமல் அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுவதில்லை. ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. உலகளாவிய பகுதிகளிலே கிறிஸ்தவ மக்களுக்கு இந்த வசனம் கட்டாயம் தெரியும். கட்டாயம் செய்யும். அவர்கள் மனப்பாடம் பண்ணார்களோ இல்லையோ பல முறை கேட்டு கேட்டு இவர்களே மனப்பாடம் பண்ணி ஜெபிப்பது உண்டு. ஆகவே இந்த பிரபலமான ஒரு வசனம் இது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. யோவான் இந்த வசனத்தை அற்புதமாக இவன் எழுதியிருக்கிறான். இயேசு கிறிஸ்து சொன்னதை அவன் எழுதியிருக்கிறான். எழுதப்பட்ட காலம் ஏறக்குறைய ஒரு கிபி 94-96 போன்றதான பகுதிகளிலே எழுதப்பட்டது. வேதாகமத்திலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்கள் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷங்களிலே முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம் எது? யோசிக்க வேண்டாம், கண்ணை மூடிட்டு சொல்லணும். மார்க் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் உண்டு. சரி, அதற்கு வாங்கி கொண்டாவதா. ஆகவே மார்க் எழுத சுவிசேஷம் முதலாவது எழுதப்பட்டது. ஏன் நமக்கு பல கேள்விகள் இருக்குது. ஏன் மார்க் எழுதப்பட்டது முதல்ல வச்சுக்கலாமே அப்படின்னு. பரிசுத்தவான்கள் அவர் ஜன்னல் கூடி வைக்கும்போது அப்படி வச்சுட்டாங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் எதற்கு என்று சொன்னால், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தி எழுதும்போது மத்தேயு இயேசுவை நாம் நம்பி இருக்கிற யூதர்களுக்காகவே எழுதினான். யூதர்களுக்கு எழுதினபடினாலே அவன் சொல்கிறார், நாம் நம்பி இருக்கிற மேசியா, நாம் எதிர்பார்த்த மேசியா யார் தான்? இயேசுதான் என்பதை அவன் வலியுறுத்தும்படியாக எழுதியிருக்கிறான். ஆகவே தான் அடிக்கடி ஒரு வசனம் வரும், தீர்க்கதரிசிகளால் முன் குறிக்கப்பட்டது, முன் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாய் இப்படி ஆயிற்று. ஆகவே ஏற்கனவே நாம் எதிர்பார்த்த மேசியா அவர்தான் இவர் என்பதை குறித்து அவன் திட்டவட்டமாக வெளிப்படுத்தி எழுதுகிறான். யூதருக்கு இயேசு ராஜாவாக எழுதுகிறான். ஆகவே ராஜாவுக்கு முதலிடம் மார்க் வச்சுட்டாங்க பாருங்க. என்னுடைய கணிப்பு, ஆசிரியர்லாம் சொல்லுவேன், நான் சொல்கிறேன் ராஜாவாக சொன்னபடினாலே அவர் முதலிடம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆகவே தான் அப்படி அட்டவணைப்படுத்தி எழுதினார்கள். அதுக்கு காரணங்கள் இருக்கலாம், பல காரணங்கள். ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் இந்த 3 சுவிசேஷங்களை விட சற்று வித்தியாசமானது. இயேசுவை பற்றி தான் எழுது, வாழ்க்கை வரலாறு பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. 3 சுவிசேஷங்களை வாசிக்கும் போது ஒரே மாதிரியாக அடுத்தடுத்து ஏற்கனவே வாசித்தது போலவே தெரியும். மார்க் வாசிக்கும் போது ஏற்கனவே வாசித்தோமோ அப்படின்னு சொல்லி ஒரு முறை சந்தேகத்திலே செய்வோம், திருப்பி பார்ப்போம். ஆகவே எல்லாம் ஒரே மாதிரியாக தெரியும். ஆனால் யோவான் எழுதும் போது மற்ற 3 சுவிசேஷம் சொல்லாத அநேக காரியங்களை குறித்து அவன் எழுதியிருக்கிறான். அதில் அவரை பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே வரும்போது சொல்லப்படாத அநேக காரியங்களை, தேவன் செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏவப்பட்டு எழுதியிருக்கிறான் இந்த யோவான் சுவிசேஷத்தை. இவனுடைய பார்வை கழுகின் பார்வை என்று சொல்ல வேண்டும். என்ன அப்படின்னா, யோவான் சுவிசேஷத்தினுடைய பார்வை கழுகின் பார்வை. ஏன்னு சொல்லுகிறோன்னு சொன்னால், நம்முடைய பார்வையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தோடு நின்றும். கழுகின் பார்வை என்பது எவ்வளோ உயரத்திற்கு உயரமான எல்லைக்கு போனாலும் அது பூமியிலே சிறிதாய் ஓடக்கூடிய சிறிய ஜந்து, அது சுண்டலியாக இருந்தாலும் சரி, சின்ன ஒரு ஜந்துவாக இருந்தாலும் கூர்மையாய் அவ்வளோ உயரத்தில் இருந்து என்ன செய்யும், துல்லியமாய் காணக்கூடியதான வலிமை அதனுடைய கண்களுக்கு உண்டு. ஆகவே இந்த யோவான் சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது கழுகின் பார்வை கொண்டு நாம் வாசிப்போம் என்று சொன்னால், துல்லியமாய் பார்க்கக்கூடிய அநேக பதங்கள், வார்த்தைகள், அது மகிமையை காண முடியும். ஆமாம், இதற்குங்களா யோவான் கிரேக்கர்களுக்கு எழுதுகிறான். ஒவ்வொருவருக்கு எழுதுறது யூதருக்கு எழுதப்பட்ட மத்தேயு,
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோம அதிகாரிக்கு லூக்கா எழுதினான், நல்ல படித்த மேதைகளுக்கு எழுதினான். பிரஜாதி ஜனங்களுக்கு மார்க்கு எழுதினான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதினது கிரேக்கர்களுக்கு எழுதினான். தத்துவ ஞானிகள், அறிவில் சிறந்தவர்கள், அவர்களுக்கு அவன் எழுதினான். அவர்களுக்கு ஒரு தத்துவம் உண்டு. நாம் காண்கிற அனைத்து பொருட்களும் மாயையான ஒன்று, மெய்யான ஒன்று எங்கோ இருக்கிறது. ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. புரிந்து கொள்ள சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த புல்ஃபீட் இருக்கிறது. இந்த புல்ஃபீட் இவ்வளவு வடிவமைக்கப்பட்டு செய்யப்பட்டது. இது பொருட்களிலே அல்லது கண்ணாடிகளில் அது ஒரு பொருளிலே வந்திருக்குது. ஆனால் இது வடிவமைக்கப்பட்டு நாம் காண்கிறோம். ஆனால் இதனுடைய பேட்டர்ன் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? யாருடைய மனதிலோ இது வந்து அதை என்ன செய்திருக்கிறாங்க? செய்திருக்கிறாங்க. உண்மையான ஒன்று எங்கோ இருக்கிறது. அந்த உண்மையான ஒன்று வெளிப்பாடு தான் இந்த மாயையான ஒன்று. ஆகவே இந்த உலகத்தில் காண்கின்ற அனைத்து மாயை உண்மையான நிஜமான ஒன்று எங்கோ இருக்கிறது. இந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. ஆகவே அவருடைய தத்துவங்களிலே அது ஒன்று. உண்மையான ஒன்று எங்கோ இருக்கிறது, மெய்யான ஒன்று எங்கோ இருக்கிறது. நாம் காண்கிற அனைத்து மாயை. அவர்களுக்கு தான் எழுதுகிறான், நீங்கள் நினைப்பது போல இந்த இயேசு மாயான ஒரு தேவகுமாரன் அல்ல, இவர் மெய்யான தேவகுமாரன். ஆகவே தான் இயேசு சொல்லும்போது அதை நான் வாசிக்கும் போதெல்லாம் வேறு மாதிரி நமக்கு அந்த தத்துவம் இல்லாதபடினாலே நமக்கு தெரியாது. கிரேக்கர்கள் வாசிக்கும் போது அவர் வாசிக்கும் போது புரிந்து கொள்வார்கள், இவர் தான் மெய்யான தேவன். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான ஒளி, மெய்யான வழி, நானே மெய்யான தேவன் என்பதை, இப்படி மெய்யான என்பதை குறித்து ஒரு 7 காரியங்களை கர்த்தர் நினைச்சிருக்கிறார். அவர் இந்த யோவான் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து தான் ரியல் ஒன். இன்னொரு விதத்தை சொன்னால் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை வலியுறுத்தும்படியாக எழுதப்பட்ட அந்த புத்தகம். இயேசு கிறிஸ்து பிரசங்கங்களே அநேகம் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அவர் பிரசங்கித்த ஒரு பகுதியில் அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த 13ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நீங்கள் என் நாமத்தினாலே, எல்லாரையும் பார்த்து சொன்னேன், சீசரை பார்த்து சொல்லும்போது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை. இந்த காலவெளியில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த வசனம் எல்லாம் எடுக்கிறத விட ஒரே பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தட் ஐ வில் டு, அதை நான் செய்வேன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு சொன்னால், இந்த காலவெளியில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோமே, அதை செய்வேன் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய தேவன் குறிப்பிட்டதை செய்யும் தேவன். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு சமூகத்தில் கேட்கிறோம், எத்தனையோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனையோ கேட்கிறோம், செயல்பட முடியல அல்லது பெற்றுக்கொள்ள முடியவில்லை. சிலவை குறிப்பிட்டு கேட்கிறோம், சரியாய் பெற்றுக்கொள்கிறோம். ஆமாம், நம்முடைய ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் குறிப்பிட்டு கேட்டு பாருங்கள், குறிப்பிட்டதை கேளுங்கள், குறிப்பிட்டதை செய்யும் தேவன் அவர். ஆமாம், இந்த காலவில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எதை நாம் கேட்டாலும் எதை வேண்டுமானும் தருவார். ஆனால் அவர் செய்யும் போது குறிப்பிட்டதை, நம்முடைய குறிப்பிட்ட வாழ்வுக்கு தேவையானவைகளை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்டதை நமக்கு தருகிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை பொறுத்த மட்டிலே வேதாகமத்தின் தொடக்கம் முதல் முடிவு வரை பார்த்தால் அந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறித்து செய்வதையும் சொல்லுவதை குறித்து அடிக்கடி பார்க்க முடியும். உலகத்திலாம் உண்டாக்கினார். சாதாரண உலகத்தை உண்டாக்கிட்டு அப்படி போகலை. ஆண்டவருடைய உருவாக்கும் திறன் வந்து நாம் நினைப்பது போல இல்லை, நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நாம வைத்துக்கொள்வோமே, நாம் வீட்டில் இன்றைக்கி செய்கிறோம், சாப்பாடு செய்கிறோம், நம்ம மனதில் இன்னும் ஒரு 4 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடு செய்வதில்லை. நம்ம வீட்டில் 4 பேர் தான், 4 பேருக்கு சாப்பாடு செய்வோம். திடீர்னு ஒரு 3 பேர் வந்துட்டாங்கன்னா அடுத்த பகுதி என்ன செய்வோம்? ஐயா அவங்களுக்கு செய்யணுமே, இதை கொடுத்துட்டு ஒன்று கடையில் வாங்குவோம், இல்லைன்னா கடையில் வாங்கி என்ன செய்வோம்? கொடுப்போம். அடுத்த மாற்று காரியத்தை நம்ம செய்யணும்னு முயற்சிப்போம். ஆனால் நம்முடைய ஆண்டவரை பொறுத்த மட்டும் இதனால் வரைக்கும் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகளை மாற்று காரியம் ஒன்று வேண்டும் சொல்லி செய்ததே இல்லை. ஆமாம், அன்றைக்கு செய்ததுதான். அன்றைக்கு இந்த பூமியை உண்டாக்கினார். உலகம் உண்டாக கடவுள் அல்லது பூமி உண்டாக கடவுள்னு சொன்னார். வானத்தையும் பூமியும் ஆண்டவர் சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பூமியை உண்டாக்கும் போது காலங்கள் நடுவே எவ்வளோ காலம் இருக்கும், அந்த காலங்கள் நடுவே ஜனப்பெருக்கம் வரும். ஜனப்பெருக்கம் வரும்போது என்னென்ன தேவையெல்லாம் இருக்கும், அவருடைய காரியங்களுக்கு காலங்களுக்கு ஏற்ற டெக்னாலஜி வளரும்போது அதுக்கு தேவை, இதெல்லாமே அறிந்து ஆண்டவர் இன்னும் 1000 ஆண்டுகள் பூமி இருந்தாலும், பூமியுடைய காலங்கள் இன்னும் 1000 ஆண்டு ஆண்டவர் வருகை வரை இந்த வச்சு எல்லாம் செய்திருந்தாலும், அது வரைக்கும் மனுக்குலம்
அல்லது மனித பெருக்கம், மனிதனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்துதான் ஒரே வார்த்தையில் சொன்னார், பூமி உண்டாக கடவது. ஆமாம், கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. ஒரே வார்த்தையை சொல்லி எல்லாம் உண்டாக்கினார். மிருகங்களை உண்டாக்கினார், ஒவ்வொன்றாய் உண்டாக்கினார். மிருகங்களை உண்டாக்கினார். மிருகங்களை உண்டாக்கும்போது எப்படி சொன்னார்? ஒன்று ஒன்றா உண்டாக்கணும்னு சொன்னாரா? கரடி உண்டாக கிடவது, சிங்கம் உண்டாக கிடவது, புலி உண்டாக கிடவது சொன்னார். ஆண்டவர் சொன்னார், மிருக ஜீவன் உண்டாக கிடவது, பறவைகள் உண்டாக கிடவது, மச்சங்கள் உண்டாக கிடவது. முடிஞ்சது. அதில் வெரைட்டி என்ன செய்யுது? இப்போ மிருகத்தை மற்றும் எடுத்துக்கொள்வோம். மிருகத்தை உண்டாக்க கடவுள்னு சொன்னால் வெரைட்டி நிறைய உண்டாக்கணும். ஆனால் மொத்தமே பேர் என்னதுதான்? மொத்த பேர் என்னதான்? மிருகங்கள். கர்த்தருக்கு பயன்படுவதாக. ஆனால் மிருகங்களை உண்டாக்கின ஆண்டவர் அந்த மிருகங்களெல்லாம் கூட்டு வந்து ஆதாம்கிட்ட வந்தார். ஆதாம்கிட்ட வந்துட்டு, அதாமே இந்த மிருகங்கள்லாம் உண்டாக்கப்பட்டது, இதுக்கெல்லாம் மொத்த பேர் என்னதுதான்? ஒட்டுமொத்த பேர் என்னது? நம்ம சொன்னோம், ஒரு 4 மிருகம் வந்தது, பயங்கரமாக வந்து எல்லாம் பட்சித்து போட்டது. 4 மிருகம் வந்ததுன்னு சொன்னால் நம்ம எதெல்லாம் வந்ததுன்னு கேட்போம். எதெல்லாம் பர்டிகுலராக கேட்குறோம், எதுனால வந்தது? 2 சிங்கம் வந்தாலும், ஒரு சிங்கம் வந்தது, ஒரு புலியும் வந்தது, ஒரு கரடி வந்தது, ஒரு ஓனாய் வந்தது, ஒரு நாய் வந்தது. ஏதாவது ஒன்று தான் பர்டிகுலராக பேர் சொல்கிறோம். நாம் கேட்குறோம் என்ன மிருகம் என்பதை, அந்த பேரை பர்டிகுலராக என்ன செய்கிறோம்? கேட்குறோம். இதைத்தான் ஆண்டு சொன்னார், எப்போ ஒட்டுமொத்தமாய் இதற்கு பேர் என்னது? மிருகம். ஆனால் பர்டிகுலராக பேர் வைக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு தரேன். நீ என்ன செய்? நான் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது பர்டிகுலராக ஒன்று பேர் வைக்கணும். மெய் அப்படின்னாரு. அவன் ஒன்று ஒன்றுக்கா பேர் வச்சான். சிங்கம், புலி, கரடி, நாய், ஓனாய் அப்படின்னு ஒன்று ஒன்றா பேர் வச்சான். அன்றைக்கி பேர் வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் என்ன செய்யுது? அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே நம்மை செய்ய வைத்தாலும் சரி, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்தாலும் சரி, குறிப்பிட்டதை எதிர்பார்த்து செயல்படுத்தும் தேவன் நம்முடைய தேவன். ஆமாம், இன்றைக்கி நீங்கள் நானும் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். எத்தனையோ ஜெபங்கள்லாம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஏறெடுக்கப்படும் போது ஆண்டு சொல்கிறாரு, குறிப்பிட்டதை கேட்டு பாருங்கள், குறிப்பிட்டதை செய்கிற தேவன் நான். ஆமாம், அதுதான் ஆண்டு, அதை செய்வேன். அவைகளெல்லாம் நீங்கள் எதை கேட்டாலும் சொல்ல, எதை கேட்டாலும் என்பதில் எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், அதை செய்வேன். எதை என்று சொன்னால் எல்லாவற்றையும் நாம் கேட்போம். ஆனால் நம்முடைய மனதளவில், நம்முடைய உள்ளத்தில் முக்கியமான ஒன்றை மனதில் குறிப்பிட்டு வைத்திருப்போம். அந்த குறிப்பிட்டதை காண்கிற தேவன், அந்த குறிப்பிட்டதை முதலாவது நமக்கு செய்கிற தேவன் அவர். ஆமாம், ஆகவே நம்முடைய ஆண்டவன் இந்த காலவேளையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கின்ற குறிப்பிட்டதை செயல்படுத்தும் தேவன் நம்முடைய தேவன் அவர். ஆமாம், இயேசு கிறிஸ்து எரிகோ நகர் வீதியாக போய் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. திரள் கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு சத்தம், தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும்? இறங்கும். முன்னிலும் அதிகமாக சத்தம் கேட்டது. இயேசு நின்றார். அவனை கூட்டாப்பா அப்படின்னார். அவன் வந்துட்டான். ஆண்டவனை பார்த்த உடனே எனக்கு இரக்கமாயிரும். தேவனுடைய இரக்கம் வேணும்னா அவன் இருக்கிற நம்பிக்கை அவனுக்கு தேவன் என்ன செய்யணும்? இறங்கணும். தேவனுடைய இரக்கம் என்பது முடிவில்லாதது, அளவிட முடியாதது. அதுக்கு என்ன கிடையாது? எல்லையே கிடையாது. எல்லையற்ற இரக்கம். அந்த இரக்கத்திற்கு முடிவே கிடையாதுன்னு சொல்லப்படுது. அவ்வளவு இரக்கம் வைத்திருக்கிற ஆண்டவர் உனக்கு என்னவா செய்யணும் அப்படிங்கிறத அவனுக்கு இறங்கும்னு சொன்னால் சரி, அவ்வளோ இரக்கம் இருக்கிறது. இரக்கம் இருக்கிறது. உனக்கு இரக்கத்தில் என்ன செய்யணும்? பர்டிகுலராக கேட்குறேன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? அவர் கேட்டார். குருடனை பார்த்த உடனே தேவை அதுதான். குருடனுக்கு பல காரியம் சொல்லலாம்ல. ஆண்டவரே, நான் இனி பிச்சையே எடுக்கக்கூடாது, ராஜா மாதிரி வீட்டில் உட்காந்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதுக்கு ஏதாவது வழிகள் இருந்தால் சொல்லணும்னா அதையும் செய்திருப்பார். அவன் கேட்டான்ல ஆண்டவன். ஆனால் ஆண்டவர்கிட்ட அவன் கேட்குறான், பர்டிகுலராக கேட்குறான், நான் பார்வை அடைய வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. இரக்கத்தை தேடினவன் ஆண்டு சொன்னார். இப்போ இரக்கத்தை தேடுற இறக்க எக்கச்சக்கம் இருக்கு. இரக்கத்திற்கு என்ன கிடையாது? அளவிட முடியாத இரக்கம். அந்த இரக்கத்தில் உன் மேலே கிருபை பாராட்டுறேன். உனக்கு என்ன வேணும்? அந்த பர்டிகுலராக வேணுங்க, அதை எதிர்பார்ப்பதை கேள் அப்படிங்கிறார். அப்போ தான் சொன்னா, நான் பார்வையடைய வேண்டும். இந்த வசனம் அப்படி தான் சொல்லப்படும். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அந்த வசனத்தை அந்த வசனம் வாசிக்கும்படி கேட்குறேன். வாசிங்க 51 வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் வாசிக்கும்படி. 51ஆம் வசனம். மார்க் 10:51. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். பர்டிகுலர் கேட்கிறேன், உனக்கு என்னப்பா வேணும் சொல்லு, நீ பர்டிகுலரா சொல்லு. அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். பர்டிகுலரா கேட்ட உடனே அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? பார்வை அடைய வேண்டும்.
அப்போ விசுவாசம் ரசித்து போனார், பார்வை எடுத்து போயிட்டான். பர்டிகுலராக குறிப்பிட்டதை கேட்டு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், இந்த காலவில் ஆண்டு சமுதிரம் வந்திருக்கிறோம், இந்த வாரத்தின் கடைசி நாள் வந்திருக்கிறோம். இன்னொரு விதத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வருஷத்தின் பாதி கடைசி நாள் வந்திருக்கிறோம், அடுத்த பாதியை தொடங்க போகிறோம். ஆமாம், இந்த நாளில் ஆண்டு சமூகத்தில் குறிப்பிட்டதை கேட்டு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. ஆமாம், குறிப்பிட்டு கேட்கும் நம்முடைய ஆண்டவன் நம்மளுக்கு அவர்கிட்ட இறக்கத்துக்காக முடிவில்லாத இறக்குறது. அவர் ஐஸ்வர்யமா முடிவில்லாத ஐஸ்வர்யம் இருக்குது. கிருபையா நம்மால் அளவிட முடியாது. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு வேணும் அவ்வளவு கிருபை இருக்கிறது. அன்புக்கு எல்லையே கிடையாது. அவர்கிட்ட இருப்பதற்கெல்லாம் எல்லையற்றவை. ஆனால் நம்ம அவனெல்லாம் கேட்டுட்டு எதை கேட்க அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் எது தேவையோ, நம்முடைய வாழ்க்கையின் எது அத்தியாவசியமோ அதை ஆண்டு சமுத்திரம் சொன்னார், நீ எதனாலும் கேளு, ஆனால் குறிப்பிட்டதை நீ கேட்கும்போது அந்த குறிப்பிட்டதை உங்கள் உள்ளத்தின் துணிப்பதை, உள்ளத்தில் ஏக்கத்தை நான் பார்க்கிற தேவன் கட்டாயம் அந்த குறிப்பிட்டதை செய்து முடிப்பேன். ஆமாம், நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம், எப்படியாயினும் கத்த என் வாழ்க்கையின் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று. என்ன உதவின்னு நமக்கு தெரியாது, எப்படியாவது உதவி செய்யணும், என் வாழ்க்கை பிழைப்புக்கு உதவி செய்ய வேண்டும், என் தேவைகளுக்கு சந்திக்க வேண்டும், எப்படி ஆகிலும் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் ஆண்டவரை குறிப்பிட்டு கேட்டு பாருங்கள், நேரடியாக கேட்டு நேரடியாக பெற்றுக்கொள்ள கத்த உதவி செய்வாராம். ஆமாம், இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அதை செய்வேன். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக அதை செய்கிற ஆண்டவர் அவர் அதை செய்வார். அந்த அந்த 14ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார். 16ஆம் வசனத்தை வாசிக்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சரி, அடுத்த வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆண்டவருக்கு பயப்பட்டவதாக எங்கே ஆண்டவர் கேட்கிறாரு, இப்போ நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உங்களுக்கு தெரியாது, அவர் சத்திய ஆவியை உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்னா பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்புவார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவர் உங்களோடு கூட என்ன செய்கிறாரு, அவர் இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லும் போது அந்த சத்திய ஆவியானவரை உங்களுக்குள் அவர் என்ன செய்வார், ரெண்டு விதத்தில் அவர் சொல்லுகிறார். ஒன்று, நமக்கு வெளிப்பிரகாரமாய் செயல்படுவதற்கு மாத்திரமல்ல, எங்கேயும் செயல்படுகிறாரா, உள்ளேயும் இருப்பதற்கு செயல்படுகிறார் என்பதை குறித்து அவர் அங்கே அவர் சொல்வதை காண்கிறோம். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக அங்கே சொல்ல போது என்ன சொல்ல விரும்புகிறார்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய தேவை, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நீங்கள் எதை கேட்டாலும் பர்டிகுலராக இருக்கிறத கட்டாயம் செய்யாமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்று சொல்லி அவர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக இதை தான் இன்னும் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷத்திலே 7ஆம் அதிகாரத்தில் பிரசங்கிக்கும் போது 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் முதல் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவனும் என்ன செய்கிறானா, பெற்றுக்கொள்கிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான், தேடுகிறவன் என்ன செய்கிறான், கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒருவன் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? தகப்பனிடத்திலே ஒரு மகன் வந்து கேட்கிறான், தகப்பனே எனக்கு அப்பத்தை தாரும் என்று கேட்கும்போது தகப்பன் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இன்னொரு பகுதியில் சொல்லப்படுகிறது, தன்னிடத்திற்கு வேண்டிக் கொள்ளுகிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ரெண்டு பகுதி இருக்கு. இந்த பகுதியை இன்னொரு லூக்காவில் வாசிக்கும் போது தெரியும். அப்போ இங்கே அவன் ஆண்டு சொல்லுறாரு, சில காரியங்கள் சொல்லப்பட்டு வரும்போது அங்கே சொல்லப்படுகிறது, தட்டுகள் திறக்கப்படும், இதெல்லாம் நமக்கு தெரியும். அவன் கேட்குறான், தகப்பனை கேட்குறான், தகப்பனே பசி எடுக்கிறது, எனக்கு அப்பம் கொடுங்கன்னு சொன்ன உடனே கல் எடுத்து என்ன செய்ய மாட்டார், அவர் கொடுக்க மாட்டார். ஏன் கேட்குறான், பசி தேவை என்ற ஒன்று வந்த உடனே கேட்கிறான், கல்லை கொடுப்பதில்லை. அவன் மீன் கேட்கிறான், அவனுக்கு என்ன கொடுப்பதில்லை,
பாம்பை கொடுப்பதில்லை. கர்த்தருக்கு பயமுண்டாதான். அவர் சொல்றாரு, பொல்லாதவர் ஆகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தின் தேவன் தன் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரமபிதா நன்மையானது பரத்துக்குரிய நன்மை, அந்த பரத்துக்குரிய நன்மையைத்தான் ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லும் போது பரிசுத்த ஆவியை முதலாவது வைக்கிறார். பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்புறம் என்ன பொருள்னா, அப்போ அதுக்கு முன்னாடி சொல்லுகிறாரு, உடுப்பதற்கும் உணவு உண்பதற்கும் உறைவிடம் தங்குவதற்கும் இந்த மூன்றும் தேவை என்று உங்கள் பரமபிதா நினைச்சிருக்கிறார். அப்போ தகப்பனுக்கு தெரியும் தன் பிள்ளையினுடைய உடை கிழிந்திருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் என்ன செய்யணும், இன்னொரு உடை வாங்கி கொடுக்கணும். பிள்ளை பசிக்குதுன்னு சொன்னால் தனக்குரியதை கூட கொடுத்து என்ன செய்வாங்க, சாப்பிட வைப்பார்கள். படுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா தான் படுக்கிற இடத்த கொடுத்து கூட தான் வெளியே என்ன செய்வான், உட்காந்துக்குவான். இது தகப்பன் பிள்ளைக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் என்ன செய்யணுமா, கட்டாயம் கொடுப்பான். ஏன்னா பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ நம்முடைய பரமபிதாவை சொல்லும் போது நீங்கள் சாதாரணமாய் உலக அளவிலே கேட்கக்கூடியதான ஒவ்வொன்றாய் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் கட்டாயம் கொடுப்பார். பசியோடு இருக்கும்போது, ஆண்டவரே நான் பசியோடு இருக்கிறேன், நீ தர வல்லவர். ஒரு வார்த்தையில் அவன் நிறைவேற்றி கொடுக்க வல்லவர். எதையே விட்டுருவோமே, எலியா போய் கொண்டிருந்தேன், வாழ்க்கையே போதும் ஐயா செத்துருவோம் அப்படின்னு போனவன் சூரியச்செடி கீழே படுத்துட்டான். படுத்தவன் எத்தனை நாள் படுத்திருந்தான் தெரியும், ஒரு நாள் படுத்திருந்தவன் தட்டி எழுப்பி அவனுக்கு தண்ணி தாகம் உண்டு, அவனுக்கு பசி உண்டு, அறிந்தவன் அவனுக்கு கூப்பிட்டு கொடுக்குறாரு, எழுப்பி கொடுக்குறாரு, சாப்பிட்டான், படுத்துக்கிட்டான். மறுபடியும் தேவை என்பதை அறிந்து மறுபடியும் நினைச்சாரு, அவர் கொடுத்தாரு. ஆண்டவர் நம்முடைய உள் உணர்வுகள், நம்முடைய ஏக்கங்கள், வெளி காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கேட்பது இவைகளை மட்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியதில்லை. நீங்கள் கேட்க வேண்டியது அரிதான ஒன்றை கேட்கணும். ஆமாம், யாரும் பெற்றுக்கொள்ளாத ஒன்றை கேட்கணும், குறிப்பிட்டு கேட்க வேண்டும். பரலோகத்தின் நன்மை எனக்கு வேண்டுமே. அந்த உலகத்தில் யாரும் பரலோகத்தின் நன்மை கேட்பதில்லை. அவர் கேட்பதெல்லாம் சர்ச்சைக்கு வந்த எல்லாருமே ஒரே வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை ரோட்டில் போகிற ஆட்கள் கூட சர்ச்சை முன்னால் நின்று என்ன செய்வாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அவங்களே என்ன தான் சொல்கிறாங்க, இதில் இருக்கிற கடவுள் இருக்கிறாரு, கடவுளே நீங்களை என்ன செய்யும், ஆசீர்வதிக்கும். எல்லாருடைய வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டாலும் ஆண்டுடைய பிள்ளை இல்லையோ எல்லாருக்கும் ஒரே வார்த்தை என்னது உண்டு, ஆசீர்வதியும் என்றுதான் ஒரு வார்த்தை உண்டு. இந்த ஆசீர்வதியும் என்ற வார்த்தையில் எதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் ஆண்டு சொல்றாரு, இப்போ அதை கேட்டு இருக்காத, பர்டிகுலராக கேளுங்க, நான் தாரேன். ஆனால் அந்த பூமிக்குரிய நன்மைகள் எல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தேவை சந்திப்பதற்கு. நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கேட்காமலே உங்களுக்கு தருவேன். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவது பரத்துக்குரிய நன்மை. இன்னொரு விதத்தை சொல்ல சொன்னால் அரிதான ஒன்று, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கேளுங்க, கட்டாயம் கொடுப்பார். அப்போ அரிதான ஒன்றை நீங்கள் கேட்கும்போது, பர்டிகுலராக ஆண்டு சமூகத்திலே பரலோகத்தின் நன்மை ஒன்றை சுட்டி காட்டி கேட்கும்போது அவர் நிறைவாய் நமக்கு தருகிற தேவன் அவர். ஆமாம், அது கிருபை வரங்களை கேட்டு பாருங்க, இந்த உலகத்தில் கிடைக்காத வரங்களை கேட்டு பாருங்க, தாழ்ந்துகளை கேட்டு பாருங்க, இன்னும் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமை கேட்டு பாருங்க, பரலோகத்தின் பொக்கிஷத்தின் ஆசீர்வாதங்களை கேட்டு பாருங்க. அவர் பர்டிகுலராக கேட்க விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவர் நம்முடைய தகப்பன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. ஆமாம், இன்னொரு விதத்தை சொல்றேன், கர்த்தருக்கு பயமாட்டவதா இன்னொரு விதத்தை சொல்றேன். தகப்பன் இருக்குன்னா பிள்ளை, தகப்பன் பிள்ளை இருக்கிறது, வெறிய பிள்ளை இருக்கிறது. வெளிப்பிள்ளைகள் பழக்கத்தினாலே வந்து கேட்குறது, நினச்சா கொடுப்பாங்க, நினைக்காட்டா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒருவேளை ஒரு பணத்தை கேட்டால் கூட கொடுத்துருப்பாங்க, வெளியே ஆட்கள் வந்து கேட்கலாம். ஆனால் வீட்டில் இருக்கிற பர்டிகுலராக இருக்கக்கூடிய சொத்து, அது வந்து தகப்பனுடைய ஆசீர்வாதம். பக்கத்து வீட்டுக்காரன் பிள்ளை வந்து அடிக்கடி வருது போகுது பழகுது இருக்குது, அங்கே சாப்பிடுது போகிறாங்க வராங்கங்கிறனால அந்த சொத்தை எனக்கு எழுதி கொடுத்துருங்க சொன்னேன், கொடுத்துட்டு வரேன். பிள்ளை என்ற உரிமையை வைக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்கள் பரமபிதா இவைகளெல்லாம் அறிந்திருக்கிறார் என்று சொல்லும் போது நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அவர் உறுதிப்படுத்தி காட்டுகிறார். பிதா பிள்ளை அல்லது தகப்பன் பிள்ளை என்ற உறவிலே கர்த்தர் அதை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தகப்பன் பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் நமக்கு பிதா என்பதையும் நம்முடைய பிள்ளை என்பதை உறுதிப்படுத்தி ஆண்ட சமூகத்தில் நாம் பர்டிகுலராக கேட்டோன்னா கட்டாயம் பர்டிகுலராக கொடுப்பார் அவர். ஆமாம், ஆண்டவர் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது நிறைய அதை விவரித்து சொன்னார். தட்டுகள் திறக்கப்படும், கேளுங்கள். ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும்போது அதை சொன்னார்,
கேட்ட மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாம் கேட்டாப்பா கொடுப்பார்ல. தட்டினாங்க, அவர் திறந்தார், கேட்டாங்க, கொடுத்தார், பெற்றுக்கொண்டாங்க. கொஞ்ச நாள் போச்சு. ஆண்டு சொன்னார், ஏப்பா தட்டுகள் திறக்கப்படும், இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் ஒன்று கொஞ்சம் கேட்கணும். நீங்கள் கேட்பது யார் நாமத்தினால் கேட்கணும்? என் அவரே கேட்கல, என் நாமத்தினால என்ன செய்யுங்க. அப்போ அவருடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடியதான உரிமை நமக்கு என்ன செய்யணும்? வேண்டாம். அவருடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கும்? பிள்ளைகளுக்கு தான் இருக்கும். தகப்பன் பெயரை உச்சரிப்பதற்கு உரிமை யாருக்கு தான் இருக்கும்? பிள்ளைக்கு தான் இருக்கும். இன்னொரு பிள்ளை வந்து எங்கள் அப்பா மனோகரன் சொல்கிறாரு அப்படின்னா 2 பிரச்சனை வந்துடும். பிரச்சனை 2 வந்துடும். இதை நான் கேட்டேன்னா 2 சாத்துட்டு பாஸ்டர் சொன்னாங்க கேளு அப்படின்னு சொன்னால் போய் வாங்கிக்க. என் தகப்பன் சொன்னான்னு சொல்லி என்ன செய்ய முடியாது. இதே ஜிம் போய் எங்கள் டேடி சொன்னாங்கன்னு சொல்லி கேட்டால் யாருனாலும் கொடுத்துருவீங்க. நீங்கள் யோசிக்கவே மாட்டேங்க. கேட்குறது வச்சுக்கிட்டுமே. ஒரு கேட்டேன்னா யார் அவர் பிள்ளை தானா இல்லையா, ஆதார் கார்டு கொடு, ஆதாரம் கொடு, எவரும் என்ன செய்யதில்லை தெரியும் நமக்கு. இதே பொழுது ஆண்டு சொன்னார், ஏன் நாமத்தினாலே கேட்டு. அப்போ பிள்ளை என்ற உரிமையோடு கேட்டுப்பார். யார் பிள்ளை? நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் உரிமையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தான் பிள்ளைகள். இந்த பிள்ளைகள் அரிதான ஒன்றை தகப்பனிடத்தில் கேட்டால் தகப்பன் நிச்சயமாகவே தருவார். ஆமாம், அதான் ஆண்டவர் குறிப்பிட்டதை கேட்டு பாருங்க, அதை செய்வேன். அதை என்ன செய்வேன்? நீங்கள் குறிப்பிட்டு கேட்பதை நான் செய்வேன். அரிதான ஒன்றை கேட்டாயின்னு சொன்ன எலிசா தான் கேட்டான். அதை ஒரு பகுதி தான் வாசிக்கணும். அரிதான ஒன்றை கேட்டான். அவங்க கேட்குறான், அரிதான ஒன்றை கேட்டாப்பா, ஆனால் நான் கொடுக்க முடியாது. கொடுக்க வேண்டியது யார் தான் கொடுக்க முடியும்? அவர் தான் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு சான்ஸ் உனக்கு வழி சொல்கிறேன், நான் போகிறத நீ என்ன செய்யணும் பாருங்க. அப்போ மற்ற தீர்க்கதரிசியின் புத்திரர் நிறைய பேர் இருந்தாங்க. எரிகோவில் இருந்தாங்க, பெத்தேலில் இருந்தாங்க, யோதான் சமோனியில் இருந்தாங்க. இங்கெல்லாம் தீர்க்கதரிசன பள்ளி இருக்குது, நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. எலிசாவும் அவருடைய வேலைக்காரன் தான். அவனுக்கு பேர் என்னதான்? எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா. அவனுக்கு பேரை அப்படி தான் கொடுக்குறாங்க. அவன் பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த போது கூட அப்படி தான் கொடுத்தாங்க. எலிசா எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன். அவன் வேலைக்காரன் தான் சொல்லி எல்லாரும் ஒரே மாதிரி வேலைக்காரங்க தான், மாணவர்கள். அது அடி இவங்களுக்கு எஜமானுக்கு கீழே உள்ளவங்க. ஆனால் இந்த எல்லையில் மட்டும் எலியா சொல்கிறான், நீ அரிதானதை கேட்டாய், அவங்கெல்லாம் இன்னும் வேலைக்காரன் தான் இருக்கிறான், நீ பிள்ளை இந்த அந்தஸ்துக்கு வந்துட்ட, கட்டாயம் உனக்கு கிடைக்கும். கட்டாயம் என்ன செய்யும்? என்ன கேட்குற? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கேட்டதில்ல, குறிப்பிட்டு யாரும் கேட்காத ஒன்றை நீ குறிப்பிட்டு கேட்கிறாய், கட்டாயம் கிடைக்கும். ஒன்றே ஒன்று, இதை மாத்திரம் செய்திரு, உனக்கு கிடைக்கும். அந்த எல்லையில் தான் எலிசாவுக்கும் எலியாவுக்கும் தகப்பன் பிள்ளை என்ற உறவு மேம்படுகிறது. ஆமாம், கர்த்தருக்கு பயமாட்டவதாக. எத்தனையோ பேர் வேலைக்காரனாகவே இருந்துட்டான், பள்ளி ஸ்டூடெண்ட்டாகவே இருந்துட்டு போயிட்டானுங்க. ஒருத்தருக்கு ஒன்றும் கிடைக்கல. அந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் தான், ஆனால் பிள்ளை என்ற அந்தஸ்துக்கு வரும்போது அவனுக்கு அரிதான ஒன்றை கேட்டபோது கொடுப்பதற்கு வழிமுறைகளை செய்து கொடுத்துட்டு போயிட்டான். ஆமாம், கொடுத்து வேறு ஒன்றும் கொடுக்கல. இவன் சால்வையை தூக்கி போட்டான். ஏற்கனவே மேலே ஒரு சால்வை விழுந்தது, அதனாலே தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்றாய். இந்த சால்வை விழுகிறது, நீ என்னில் மேன்மையான காரியத்தை செய்வதற்கு உரியவனாய் மாறுவாய். ஆமாம், அந்த மேன்மையான ஒன்றை, அரிதான ஒன்றை அவனுக்கு கொடுத்தான். நம்முடைய ஆண்டவர் தகப்பன் பிள்ளை என்ற உறவு நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு வலுப்படுகிறதோ மேன்மைப்படுகிறதோ அந்த அளவிற்கு நாம் ஆண்டு சமுதிரம் கேட்கும்போது, குறிப்பிட்டதை கேட்கும்போது, அந்த அரிதான ஒன்றை கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் அதை செய்வார். ஆமாம், நமக்கு தருகிற தேவன் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் நேற்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு மகிமை. லூக்கா 12:31. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை வாசிக்க. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். ஆண்டு சொல்லாரு, அந்த சவுண்டை கொஞ்சம் குறைச்சி. தேவனுடைய ராஜ்யத்தையே கேளுங்கள். எதை கேட்கணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை. தேவனுடைய ராஜ்யத்தை கேளுங்கள், ராஜ்யத்தை தேடுங்கள். ராஜ்யத்தையே, ராஜ்யத்தை மட்டும்தான் என்ன செய்யுங்க? தேடணும். தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யுங்க? தேடுங்க. அப்பொழுது
இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேடி கேட்க வேண்டியது எதை கேட்க சொல்றாராம்? ஏன் பிரச்சனைனா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை. ரோமருடைய அடிமையின் கீழ் இருக்கிறாங்க. ரோம ராஜ்யமுடைய ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அடிமைத்தனத்தின் நாட்கள் தான். ஆனால் அடித்து பிடிச்சி அந்த மாதிரிலாம் இல்லை. பட் இவங்க அந்த ராஜ்யத்தின் கீழ் ஒரு அடிமையாக அனுப்பிச்சாங்க. இவங்க அவருடைய ஆளுகையின் கீழ், ரோம ராஜ்யத்தின் ஆளுகையின் கீழ் இருக்கிறாங்க. ரோம ராஜ்யம் ஆளுகை செய்கிறது. அந்த ஒட்டுமொத்த யூதருடைய நம்பிக்கை எதிர்பார்ப்புலாம் என்னென்னா, மேசியா வருவார். மேசியா என்ன செய்வாராம்? அப்படியே வானத்திலிருந்து பிரத்யட்சமாக இறங்குவார். எல்லா யூதர்களும் அவரை சார்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் ஆளுக்கு ஒரு பட்டையும் கொடுப்பார். ரோம ராஜ்யத்தை அவர் வந்து அழிச்சிருவார். அவர் ராஜாவாக இருப்பார். இவங்கெல்லாம் அந்த நாட்டை என்ன செய்வாங்க? ஆளுகை செய்கிற பிரஜைகளாக இருப்பாங்க. அப்படி ஒரு எதிர்பார்ப்பு. இவங்க நினச்ச ராஜ்யம் என்னது? மேசியா இறங்கி வந்து தீர்த்து கட்டிட்டு அவர் ராஜ்யத்தை அமைப்பார். ஆனால் இப்படி ஆண்டவர் வர்றது வேறு மாதிரி ஆகும்னு அவங்களுக்கு என்ன செய்யலை? தெரியலை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ ஆண்டு சொல்றாரு, எப்போ தேவனுடைய ராஜ்யத்தை கேளுங்க. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, என்னடா இது, தேவ ராஜ்யத்தை கேட்க சொல்றாரு. நாம் எதிர்பார்த்த ராஜ்யத்தை தருவார மாட்டாரா? கடைசி வரைக்கும் நிறைய பேர் இயேசுவை பின்பற்றி போனது எதுன்னு நினைக்கிறீங்க? என்னைக்காவது இவர் ராஜாவாக மாறி நினைச்சுவார், ரோம ராஜ்யத்தை கவுத்து போட்டு அவர் ராஜ்யத்தை கட்டுவான்னு எதிர்பார்த்துருந்தாங்க. நிறைய ஆட்கள் வந்து அற்புதத்துக்கு வந்தது, அதிசயத்துக்கு வந்தாலும் ராஜ்யத்தின் ஆளுகைக்காக வந்த ஒரு குரூப் உண்டு. ஏன் அப்படின்னா, இயேசு பரமேறி போகிறாரு. அப்பவும் விடலை பாருங்க. அவர் பரமேறி போகிறாரு. சுவிசேஷம் சொல்லு, தேவன் ராஜ்யத்தை கட்டுங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்பவும் ராஜ்யத்தை இக்காலத்தில் இங்கே செய்ய போகிறாரு. கேட்குறாங்க பாருங்க, ராஜ்யத்தை இக்காலத்தில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது பிதாவுக்கு அடுத்த காரியம். தேவன் திட்டம் வச்சது அவர் கொடுப்பாரு. ஆனால் நான் சொன்ன ராஜ்யம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ராஜ்யம் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த மேசியா அப்படி வந்து ரோம ஆளுகை இருந்து தப்பு வைப்பார் என்ற ராஜ்யம் இல்லை. அவருடைய ஆளுகை வேறு மாதிரி, அந்த ராஜ்யம் வேறு. ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை கேளுங்கள். தேவன் ராஜ்யம் அங்கே இங்கே இல்லை, உங்களுக்குள் வாசப்படுவதற்காக. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்குள் வாசப்படுவதற்கு அந்த ராஜ்ய அமைப்பு, ராஜ்யத்தின் மேன்மை உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். நீங்கள் அந்த ராஜ்யத்தின் ஆளுகை. அப்போ தேவன் தான் அந்த ஆளுகை செய்ய வேண்டும். தேவன் நமக்குள் ஆளுகை செய்து அந்த ராஜ்யத்தின் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த இதை கேளுங்க, மற்றதெல்லாம் தானாக என்ன செய்யும், கிடைக்கும் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருக்கு சொன்னார், ஆளுகை செய்வது யெகோவா தேவன் அல்லது அவர்களை பொறுத்த மட்டும் இல்லை, இயேசு தான் அவரை ஆளுகை செய்கிற ராஜாவாக இருக்க வேண்டும். ஆமாம். இன்னொரு சொல்லணும்னா, இஸ்ரவேல் யூதா ஜனங்களை நேபுகாத்நேச்சர் சிறைபிடிச்சு போயிட்டான். பாபிலோனில் போன உடனே அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் தளர்ந்து போனது. அவ்வளோதான். இனி நமக்கு என்ன கிடையாது? வாழ்வாதாரமே கிடையாது. இங்கே இருக்கலாம், இங்கே இருப்போம், மறுபடியும் நம்ம தேசத்துக்கு போவோம்னு நம்பிக்கை. ஏன் அப்படின்னா, அவன் கொண்டு வந்த எல்லா தேசத்தின் ஜனங்கள் அங்கே இருந்தாங்க. மறுபடியும் போய் தன் ராஜ்யத்தை கட்டின ஒரு தேசம் கூட கிடையாது. மோவாபியரையும் கொண்டு போயிட்டான், ஏதோமியரையும் கொண்டு போயிட்டான். ஏதோமியரை பின்னாட்கள் இவங்களுக்கு அப்புறம் ஏதோமியரை கொண்டு போனான். ஏதோமியரும் கொண்டு போயிட்டான். மற்ற தேசங்கள் போயிடுச்சு, எகிப்தும் போயிடுச்சு, சீரியா போயிடுச்சு. அது சுற்றியுள்ள எல்லா தேசமும் எங்கே போயிட்டு? பாபிலோன் கையில் போயிட்டு. ஒருத்தர் கூட திரும்பி வரல. ஒரு தேசம் கூட என்ன செய்யலை, திரும்பி வந்து மறுபடியும் தன் ராஜ்யத்தை கட்டலை. ஆனால் இந்த யூதர்கள் மட்டும்தான் திரும்பி வந்து என்ன செய்தாங்க? ஒன்றே ஒன்று தான். எரேமியா சொல்கிறான், 70 ஆண்டுகள் கழித்து நீங்கள் மகிழ்ச்சியோடும் ஆடலோடும் பாடலோடு என்ன செய்வீங்க? வருவீங்க. உங்கள் கண்ணீர்லாம் துவைக்கப்படும். வரும்போது அழுவீங்க. ஏன்னா ஆனந்த கண்ணீர் நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும் சொல்கிறான். எரேமியா வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். வாசிங்கள். எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். செம்மையான வழியில் நடத்த பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன். இஸ்ரவேலுக்கு நான் யாராயிருப்பேன்? பிதாவாயிருப்பேன். அவர் சொல்றாரு, என்றைக்கு நான் யாராயிருப்பேன்? பிதாவா இருப்பேன். அவன் என் பிள்ளைகளப்பா. ஆகவே இந்த தகப்பன் பிள்ளை என்ற உறவு எப்போது இருப்பதற்கு அவர் சொல்றாரு, ராஜ்யத்தை என்ன கேளுங்க, அரிதான ஒன்றை கேட்டு பாருங்க, எல்லாம் எதை கேட்கிறீங்களோ அதை நான் செய்வேன். ஏன்னா உறவு தகப்பன் பிள்ளை. ஆமாம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு இல்லை, தகப்பன்
பிள்ளைன்ற உறவு நிலைத்திருக்க வேண்டும். தேவன் விரும்புகிறார். இன்றைக்கி ஒரு நாள் சர்ச்சுக்கு வருவோம், நாளைக்கு ஒரு நாள் போவோம். அதோட அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஆண்டவர் பைபிளை பார்க்கும்போது தான் ஆண்டவர் பைபிளை மூடி வச்சாச்சுன்னா ஆண்டவர் மறைஞ்சிருவார். அதுக்கப்புறம் இந்த எல்லையை விட்டு போனதுக்கப்புறம் ஆண்டவரே இருக்க மாட்டார். இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் போய்கிட்டு இருக்குதுன்னா தகப்பன் பிள்ளைன்ற உறவு அல்ல, அது வந்து போகிற உறவு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வந்து போகிற உறவு, அது பிறகு சொல்கிறேன் கொஞ்சம். வந்து போகிற உறவு இவைகளுக்கு ஆண்டவர் செய்வார்னு சொல்ல முடியாது. ரோட்டில் போகிறவங்களுக்கு இறக்கப்பட்டு ஏதாவது செய்கிறவங்க உண்டு. ஆனால் எப்பவும் அது இறக்கப்பட்டு செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. பிள்ளைக்கு இறக்கப்படுறாங்களோ இல்லையோ கட்டாயம் செய்ய வேண்டிய உரிமை இருக்கிறது. ஆமாம், அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், நாமத்தினாலே கூடும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாமத்தை உச்சரித்து கேட்கும்போது நமக்கு உரிமை நிறைய இருக்குது. எத்தனையோ பேர் நான் சொல்லியிருக்கேன், நாமத்தை உச்சரிக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு வேணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பன் பிள்ளை என்ற உறவுகளை அதை உறுதிப்படுத்தும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய அப்பா என்று கூப்பிடுவதற்கு எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் ஒரு பெற்ற பிள்ளை அப்பான்னு கூப்பிடுவதற்கு டிஃப்ரெண்ட் காமிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தகப்பன் நம்ம இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அவருடைய பிள்ளை என்ற உரிமை கொடுத்திருக்கிறார். நாம் கூப்பிடும் போது பர்டிகுலராக கேட்கும் போது கொடுப்பார். இது நாள் வரை நீங்கள் கேட்காத எதுவாக இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டு பாருங்கள், குறிப்பிட்டதை கொடுக்கும் தேவன் கட்டாயம் தருவார் அவர். ஆமாம், கொடுப்பதற்குள்ள வழிகளை இன்னொன்று அமைச்சிருக்கார். தகப்பன் பிள்ளை என்ற உறவுக்காக அவர் கொடுக்கிறார். என்னோட வாசியங்கள் யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டு சொல்றாரு, நீங்கள் என்னிலும், நல்லா கவனிங்க, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, கேட்டுக்கொள்வது பர்டிகுலர் சொல்றாரு. எப்பா தகப்பன் பிள்ளை என்ற உறவு வந்தாச்சு. அடுத்த கேட்டுக்கொள்வது எதுவோ, அந்த பர்டிகுலராக உள்ளது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும். கேட்டுக்கொள்ள எல்லாவற்றையும் சொல்ல, கேட்டுக்கொள்வது எது அது செய்யப்படும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமாம், ஆண்டவர் இங்கே சொல்ல விரும்பின காரியம் என்னன்னா, தகப்பன் பிள்ளை என்ற உறவு ஒரு பகுதி. இன்னொன்று ஆண்டு சொன்னார், நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும். ஆமாம், நீங்கள் என்ன நினைச்சிருக்கணும், என்னை நிலைத்திருக்க வேண்டும், நானும் உங்களையும் நினைச்சிருக்கணும். ரெண்டுக்கு கனெக்ஷன் சரியாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இங்கே உதாரணப்படுத்தும் திராட்சை செடியை உபயோகப்படுத்தினார். திராட்சை செடி ஆண்டு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் யார், கொடிகள். பிதா யாரா, திராட்சை. மூன்று தரப்பட்ட நிலையில் சொல்கிறார். அவர் தோட்டக்காரர், நான் செடி, நீங்கள்லாம் கொடிகள். நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதுவும் என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொன்னார், நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும். அப்போ ஆண்டு சொன்னார், இப்போ என்னை நிலைத்திருங்கள். அப்போ நாம் இந்த உலகத்தில் மரங்கள்லாம் பார்த்துருப்போம். மரங்கள் நல்ல படர்ந்து விரிஞ்சு இருக்கும். சில மரங்கள் பார்ப்பது இருக்கும், ஒரு நாள் பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம். ஒரு மாதம் கழித்து பார்த்தா அந்த மரத்தில் ஒரு 10 கிளைகள் அல்லது 5 கிளைகள் இருக்கிற இடத்துல ஒரு கிளையில் இலையெல்லாம் பட்டு போயிருக்கும். என்னடா பட்டு போச்சு அப்படின்னு பார்த்துருக்கோம். பட்டு போச்சே. மற்ற கிளைகள் எல்லாம் நல்ல இலைகள் விட்டு கனிகள் விட்டு பூக்கள் விட்டு எல்லாம் இருக்கும். ஆனால் இது பட்டு போயிருக்கும். இலைகள்லாம் காஞ்சி சருகி கடற்கடான்னு கொட்டிடும், அப்படி இருக்கும். ஆனால் வெளி தோற்றத்திற்கு பார்ப்பதற்கு முதல்ல இப்படி தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஆனால் காலங்கள் நடுவே அது பட்டு போவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, உள் தொடர்பு இருக்குல்ல, அந்த மரத்துடைய ஸ்டெம்பினுடைய உள் தொடர்பு இருக்குல்ல, அதில் எங்கோ என்ன செய்யுது, பிரச்சனை இருக்குது. மற்றதெல்லாம் அந்த ஸ்டெம்புக்குள்ளே இருந்து சத்துக்களை உறிஞ்சி அது தண்ணீரை உரியுது, சத்துக்களை உரியுது, எல்லாம் பண்ணுது. இலைகள் விடுது, பூக்கள் விடுது, காய்கள் கனிகள் எல்லாம் கொடுக்கு. இதுக்கு ஏதோ ஒரு தொடர்பு என்ன செய்யுது, துண்டிக்கப்பட்டு போயிட்டு கொஞ்ச நாளில் காஞ்சிடும். காஞ்சது போனால் அதுக்கப்புறம் தான் அதான் சொல்கிறான், கனி கூடாத மரமெல்லாம் என்ன செய்யுமா, வெட்டப்படும். அக்கிலே போடப்படல. 2வது கனி கூடாத மரம் முதல்ல என்ன செய்யணும்.
இதுக்கு தான் ஆண்டு சொன்னார், அதிக கனிகளை கொடுப்பதற்கு கனி கொடாமல் இருக்க தடையாக இருக்கிறதுல திராட்சை தோட்டக்காரன் தானே கத்தரிச்சு போடுறார். அவர் தானே வெட்டி விட்டுறார் கனிகளை கொடுப்பதற்காக. அந்த ஸ்டெப் கட்டாயம் என்ன செய்யணும், அந்த கிளையானது இந்த ஸ்டெப்போடு கட்டாயம் ஒட்டி நல்ல உறவுகளை நிலைத்திருக்க வேண்டும். அதில் நிலைத்திராவிட்டால் என்ன செய்ய முடியாது. அப்போ வெளி தோற்றத்துக்கு எப்படி இருக்கும், நிலைச்சிருக்கிற மாதிரி தெரியும், ஒட்டி இருக்கிற மாதிரி தெரியும், பலன் இருக்காது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது, அவங்க கேட்குறாங்க, தேவன் செய்யவில்லை, அவங்களுக்குன்று பர்டிகுலர் ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே கொடுக்கலை, நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய அனுபவத்துக்கு கொண்டு வரல, அல்லது அவங்க கேட்டாலும் கிடைக்கல. எல்லாமே பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர்கள் நிலைத்திருக்கவில்லை என்று தான் அர்த்தம். வெளி தோட்டத்துக்கு எப்படி வருவாங்க போவாங்க, பார்வைக்கு என்ன செய்வாங்க, ஆள் பைபிளை தூக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும், ஜோம் பண்ணுற மாதிரி தெரியும். வெளி தோற்றமெல்லாம் அப்படி தான் இருக்கும். வெளி தோற்றம்லாம் எப்படி இருக்கும், அப்படி தான் பார்க்கறதுக்கு நல்ல ஆட்கள் பார்த்தோன்னா நல்ல சச்சிமுன்னா வந்திருப்பாங்க, வச்சு போவாங்க வருவாங்க. ஆனால் உள் அடிப்படையில் நல்ல தொடர்பு, தேவனோட உறவுகள் நல்லா இருக்காது. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்பா எங்களோடு நல்ல உறவு இருந்தால் தான் நீ கேட்டுக்கொள்வது தருவேன் அப்படிங்கிறாரு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வந்து போகிறவனுக்கெல்லாம் நான் என்ன செய்ய முடியாது, எல்லாம் இறக்கப்பட்ட ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுக்கலாம். ஆனால் வந்து போகிற ஒருவருக்கு எல்லாத்தையும் கொடுக்க நிச்சய முடியாது, சொல்ல முடியாது. சொல்கிறேன், தகப்பன் பிள்ளை இருக்கு, அந்த உறவு பிள்ளையோடு தகப்பனோட உறவு என்ன செய்யணும் இருந்தாலும் அந்த வீட்டில் என்ன செய்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். வீட்டில் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. பார்த்த உடனே தெரியும். சில வச்சுக்கோமே, பக்கத்தில் இருக்கார் ஒரு பையன், ரொம்ப வீட்டுக்கு வருவான் போவான் வருவான், சாப்பிடுவான், ஆண்டி அங்கிள் அப்படிலாம் இருப்பான், எல்லாம் பண்ணுவான், எல்லாம் செய்வான். கொஞ்ச நாள் ஆகும், பையன் வரான், டேடி ஒரு வேலை முடிக்கணும், எனக்கு ஒரு 5000 ரூபா வேணும். சரி, எவ்வளோ ரூபா வேணும்? 5000 தான். சரி 5000 ரூபா. இந்த வேலை முடிக்க 5000 ரூபான்னு சொன்னால் நீ போகிறதுக்கு என்னடா பண்ணுவேன்? ஆமாம் போகணும், நம்ம மம்மிகிட்ட பார்த்துக்கிறேன். இல்லை போகிறதுக்கு எவ்வளோ ஆகும்? அதுக்கு ஒரு 2000 ரூபா ஆகும். போக்கி வருது, போனால் சாப்பாடு வேணுமே. ஒன்று கேட்குறாரு. ஏன்னா இவன் கேட்டது என்னது தான், ஒரு காரியத்தை முடிக்க கேட்டப்போ தகப்பன் ஒன்றா கேட்குறாரு. சரியெல்லாம் கேட்டது. அவனுக்கு ஏறக்குறைய 10,000 கையில் வச்சுட்டு இப்போ மீதி இருந்தால் கொண்டு வந்து கொடு அனுப்பிடுறாரு. கேட்காமலே எல்லாம் செய்வான். ஏன்னா திராட்சை தோட்டக்காரனுக்கு தெரியும், நல்ல கனிகளை கொடுக்கணும், இந்த வேலை நல்லா நடக்கணும்னா எதை வெட்டி விடணும், எதை சேர்க்கணும், எதுக்கு செய்யணும், எப்படி உரம் போடணும், எப்படி தண்ணி பாய்ச்சணும், கேட்காமலே செய்வான். தோட்டக்காரன் கேட்காமலே என்ன செய்வான். பக்கத்து வீட்டுக்காரர் வரான், அங்கிள் ஆண்டின்னு சொன்னவன் தான், நல்லா பழகணும் தான். அவன் திடீர்னு வந்துட்டு ரூபா விஷயத்தில் கொஞ்சம் கோளாறு ஆள். அவர் எனக்கு ஒரு 10,000 ரூபா வேணும். ஆனால் உடனே கொடுத்துருன்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன சொல்வார்னா, நேற்றே வந்துடக்கூடாது, நேற்று இல்லை முந்தான வந்தால் கூட கிடச்சிருக்காது. ஆனால் அவர் சொல்லும்போது என்ன சொல்வார், நேற்றே வந்துடக்கூடாது, சாயங்காலம் தான் ஒருத்தன் வாங்கிட்டு போனான். சரி நானும் இடத்துல பார்க்குறேன், நீனும் பாரு, நான் கிடச்சலாம் தந்துடுறேன், இல்லைன்னா உனக்கு கிடச்சா நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நீட்டாக சொல்லி அனுப்பினார். ஏன் அப்படின்னா, இந்த பாவிட்ட கொடுத்தா திரும்ப வராது. ஏன் யாரும் கிடையாது, நானும் உரிமையோடு கேட்கக்கூடிய அளவுக்கு யாரும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. எவ்வளோதான் இருந்தாலும் பிள்ளைக்கு கொடுக்குற உரிமை எவ்வளோ பழகினாலும் இன்னொரு உனக்கு கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நம்முடைய ஆண்டவரோட உறவு அப்படி தான். நீங்கள் எவ்வளோ தான் சர்ச்சுக்கு வரீங்க, எவ்வளோ தான் பைபிள் தூக்குறீங்க, அப்படி தான் நடித்து கிடிச்சு போனாலும் அவருக்கு தெரியுங்க இவன் பிள்ளையா இல்லையான்னு நமக்கு தெரியும். அவருக்கு தெரியும். நிலைத்திருக்கணும், அவரை அந்த வீட்டில் நிலைச்சிருக்கணும், தகப்பனோட உறவு நல்லா இருக்கணும். நீங்கள் கேட்காமலே தருவார். ஆனால் உறவு நல்லா இல்லை, வெளிப்பார்வைக்கு மாத்திரம் வந்துட்டு போகிறோம் அப்படின்னா நீங்கள் எதை கேட்டாலும் கிடைக்காது. ஏன் நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உறவை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமாம், தகப்பன் மகன்ற உறவு, அவரை நிலைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள் இவைகளிலே இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். ஆமாம், அப்போ நீங்கள் அவர் நிலைத்திருந்தால் கட்டாயம் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அதுக்கு ஒரு வழிமுறைகளை திராட்சை தோட்டக்காரர் செய்வார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இல்லை செய்வார், கட்டாயம் செய்வார். அதுக்கு என்ன வேணும்? தண்ணீர் ஊற்றணுமா? ஊற்றுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் செய்ய வல்லவர் அவர். ஆமாம், இன்னொரு பகுதியில் சொல்ல வேண்டும் சொன்னால்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் 16 வசனத்தில் 15-16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆண்டுக்கு பயமாண்டவதாக ஆண்டு சொன்னார். அதிக கனிகளை கொடுப்பதற்கும் நாம் பெற்றுக்கொள்வதற்குரிய காரியத்தை சொல்லும் போது ஆண்டு சொன்னார், அப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலை, நான் தான் உங்களை என்ன செய்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. எதற்கு? நீங்கள் பிதாவை மகிமைப்படுத்துவதற்கு உள்ள காரியத்தை செய்யும் போது உங்களுடைய காரியத்தை பிதாவானவர் சரியாக என்ன செய்வார், அவர் செய்வார். பர்டிகுலராக கேட்டாலும் சரி, அது எல்லாம் செய்வார். ஆகவே தெரிந்து கொண்டது தேவன் உங்களை தெரிந்து கொண்டார், நீங்கள் தெரிந்து கொள்ளலை. ஆகவே தெரிந்து கொண்ட தேவன் அவர் எதிர்பார்க்கும் கனிகளை நாம் கொடுக்கும் போது தேவன் நிச்சயமாகவே என்ன செய்வார், அவர் செய்வார். தெரிந்து கொள்கிறவருக்கு தேவன் கொடுக்கக்கூடிய தனித்தன்மை கர்த்தருக்கு மகிமை சொல்லார். நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை என்ன செய்து கொண்டேன், தெரிந்து கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார் வச்சுக்கோங்க. ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவன் மூலமாய் அவன் விசுவாசத்தில் வல்லவன், விசுவாசத்திலே பூர்ணமாக இருந்தான். கர்த்தர் அவனுக்கு எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். ஆனால் அவனுக்கு பிள்ளை இல்லை. அவனுக்கு பிள்ளை இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் வேலைக்கார பிள்ளை இருக்குது, வீட்டில் வளர்கிற பிள்ளைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவனுக்குரிய பிள்ளை ஒன்று இல்லை. ஆண்டவர் அதை தான் சொன்னான், எப்போ நான் உனக்கு ஒரு பிள்ளை தருவேன், பர்டிகுலராக சொன்னேன், உனக்கு நான் செய்வேன். அவன் தான் இந்த 15ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, நானே உனக்கு யாராக இருக்கிறேன். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். மகா பெரிய பலன். பலன் பலன் என்பது வேறு, பலன் என்பது வேறு. இது ரிவார்டு. இது என்னது? நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, நானே உனக்கு பொக்கிஷமாக இருக்கிறேன், பலனாய் ரிவார்டாக இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை. உனக்கு ரிவார்டு இருக்கு. அது பலனாக இருக்கிறேங்கிறது அது வேறு பகுதி. பலன் என்பது தாவீது சொன்னாங்க, கர்த்தரே என் பலன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கழுகில் போல பலன் அடைவது, அது 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 பலன், அது ஸ்ட்ரென்த். இது ரிவார்டு. ஆண்டு சொன்னார், எப்போ விசுவாசத்தில் இருக்கிற உனக்கு நானே உனக்கு ரிவார்டாக இருக்கிறேன். நான் உனக்குடைய அந்த ரிவார்டு என்ன அப்படின்னா, எனக்கு உத்தமனாயிரு அப்படி சொல்கிறார். 17:1 சொல்லும்போது, எனக்கு முன்பாய் உத்தமனாயிரு, நான் ஒன்று சகல காரியத்தை உனக்கு என்ன செய்வேன் என்னால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சொல்லிட்டு அடுத்தால் வரும்போது இவனுக்கு ரொம்ப இது என்னடா எதிர்பார்த்து பிள்ளையும் கிடைக்கல, சரி அப்படின்ட்டு அவனுடைய ஒரு ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும்போது, இஸ்மவேல் உமக்கு முன்பாக என்ன செய்வானாங்க, இருக்கிற ஒன்றையாவது ஜெபம் பண்ணிடுவோம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக என்ன செய்வானாங்க, ஆண்டது. இதெல்லாம் கதை விடப்பாங்க. முதல்ல நான் எதை தான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறாரு, உனக்கு ஒரு குமாரன் என்ன செய்வான், பிறப்பான், அவனை மீது நான் உடன்படிக்கை செய்வேன். அந்த பர்டிகுலராக சொல்கிறார், உனக்கு நான் தருவேன்ப்பா, நீ ஏன் கவலைப்படுற, நான் உன்னை தெரிந்து கொண்டபடினாலே உனக்கு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இல்லைப்பா, இருக்கிற ஒன்றை நீ ஆசீர்வதிச்சா போதும். அப்போ ஆண்டு பார்த்தாரு, சரி இது ஆசீர்வாதத்தை கேட்குறான், செய்வோம், இவனும் ஆசீர்வதிக்கப்படுவான், அதை விட்டு உனக்கு நான் ஒரு குமாரனை தருவேன். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அடுத்த வருஷம் உன் கையில் என்ன செய்யும், குழந்தை இருக்கும். அவனுக்கு பேரும் சொல்லியாச்சு, ஈசாக்குன்னு பேரும் சொல்லியாச்சு. எல்லாம் பர்டிகுலர் கேட்கும்போது, பர்டிகுலர் கொஞ்சம் தளரும் போது அவனுக்கு தேவையானது என்ன என்பதை அறிந்து அவர் கொடுக்க ஆரம்பித்தார். தெரிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்தது, நாம் வேண்டிக் கொண்டது, அந்த ஒன்றை அவராகவே முன் வந்து தர வல்லவர். ஆமாம், நம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்க ஆண்டு சமுத்திரம் வைப்போம். ஆமாம், நம்ம சொல்லுவோம், நீர் எனக்கு, நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுறது, எனக்கு உண்மை பற்றி தெரியாது, நீ பெரிய கடவுள், பெரிய ஆண்டவர், நீ இப்போ உலக ரட்சகர், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. பிறக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சுதா, எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு விவரம் தெரியும் போது உண்மை பற்றி என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. அப்போ தான் நீர் இப்படிப்பட்டவன் தெரிந்து கொண்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். படிப்பிலேயே ஒவ்வொரு ராஜாக்களையும் தெரிவது போல, பல கடவுளை பற்றி சொல்லும் போது தெரிந்தது போல உண்மை படி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் ஒரு நாள் நீர் எங்களை தெரிந்து கொண்டே நாங்கள் உண்மை பிடிச்சிக்கிட்டோம்.
நீ தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் என்ன செய்தோம், பிடிச்சினோம். உண்மை பிடித்து கொண்டோம். எங்களுடைய காரியங்கள் எல்லாம் நீர் விசாரிக்க ஆரம்பித்தீர். பிள்ளையாய் மாற்றி நீர் கனி கொடுக்க வைத்தீர். ஒவ்வொன்றாய் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் காத்திருக்கும் போது அவை எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் செயல்பட ஆரம்பித்திருக்கிறேன். ஆமாம், ஒவ்வொன்றாய் செய்கிறார். ஆகாருக்கு கற்பத்தில் இருக்கும்போதே ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததி என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டார். அதனால் இவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏற்கனவே கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, ஆபிரகாம் நிமித்தம் ஆகாரே அந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்படும், அந்த பிள்ளை பலத்த ஜாதியாக மாறுவான் எல்லாம் சொன்னார். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா, ஆண்டவரே இஸ்மவேல் பிழைப்பானாங்க. அவன் வந்து சொல்லாமல் இருந்திருப்பா, இப்படி ஆண்டவர் சொன்னார், அதனால தான் திரும்பி வந்துட்டானே. அவன் சரி, கர்த்தர் ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்குது. ஆனாலும் சொல்கிறான், அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்குது, அவன் பிழைக்கட்டும் ஐயா, பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது ஆண்டவர் சொன்னார், பிழைக்கணுமா, சரி உன் வார்த்தை கேட்டு அவனுக்கு ஆசீர்வதித்தேன். ஆசீர்வாதம் எப்படி இருந்தது, இவனுடைய சந்ததியில் அநேக பிரபுக்கள் தோன்றுவார்கள். நிறைய சேக்குகள் ஏன் வராங்கன்னா, அதான் உங்கள் சந்ததியில் பிரபுக்கள் நினச்சிவாங்க தோன்றுவார்கள் சொன்னான். கர்த்தருக்கு அதான் பர்டிகுலர் ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுறாங்க. ஆனால் அதை விட பர்டிகுலர் என்னென்னா, ஈசாக்கை பிறக்க பண்ணி, ஈசாக்கின் மூலமாய் உடன்படிக்கை பண்ணி, இந்த சந்ததியின் மூலமாய் பூமியின் சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாதான். ஈசாக்கு தான் அவன் கேட்டான். ஆனால் ஈசாக்கை கொடுக்கும் போதே இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவனுக்குள் வைத்து தான் அந்த ஈசாக்கு என்ற அந்த மகனை கர்த்தர் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாதான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு சபதத்தில் வந்திருக்கிறோம். பிள்ளை என்ற உறவில் இருக்கும்போது குறிப்பிட்டதை கேட்டாலும் தருவார். அவர்கள் நிலைத்திருக்கும் போது குறிப்பிட்டதற்கு பெற்றுக்கொள்வதற்கு வழிமுறைகளை செய்து கொடுப்பார். அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்கள், காத்திருந்த காரியங்கள் எல்லாம் எதிர்காலத்தை முன்வைத்து அவர் ஆசீர்வதித்து கொடுக்க வல்லவர் அவர். ஆமாம், சொல்லிட்டு போகலாம். கர்த்தருக்கு பயப்படாததாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம எதிர்பார்த்த ஒன்றை கொடுப்பதற்கு, குறிப்பிட்ட ஒன்றை கொடுப்பதற்கு ஆண்டவரை கேட்ப, ஆண்டவரே கண்டதையும் இப்படி கேட்டுகிட்டே இருக்கிறதில்ல, அதை செய்ய இதை செய்யுங்க. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது, பர்டிகுலராக கொடுக்கும்போது அப்படி கொடுப்பாருங்க. யோசேப்பு வாழ்க்கையில் எடுத்துக்கணுமே, முடிச்சது. யோசேப்பு ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மகன். அவனை கூட சொல்றது, அவன் கனிதரும் கொடி, கனிதரும் செடி. அவன் கொடி என்ன செய்யுமா, சுவர்கள் மீது என்ன செய்யுமா, படரும். பெரிய ஆசீர்வாதத்தெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டான் யாக்கோபு. கொஞ்ச நாள் ஆச்சு, அவனுக்கு 2 பிள்ளைகளை கொண்டு வந்து ஆசீர்வதிக்க கொண்டு விடுறான். மற்ற பிள்ளைகள்லாம் இப்படி ஆசீர்வாதம் கொடுத்தாங்களே இல்லையா நமக்கு தெரியாது. ஜெபம் பண்ணும்போது ரூபனை ஜெபம் பண்ணாங்க, யூதாவை ஜெபம் பண்ணான். அவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையாக 12 பேரையும் என்ன செய்தாங்க, 11 பேரையும் ஜெபம் பண்ணான். யோசேப்பையும் 12 பிள்ளைகளையும் ஜெபம் பண்ணிட்டான். ஆனால் அவங்க பிள்ளைகளை யாருக்கும் என்ன செய்யலைவன், யாக்கோபு ஜெபம் பண்ணல. யோசேப்பு பிள்ளைக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணுறான். கர்த்தருக்கு பயப்படாததாக. யோசேப்பு பிள்ளை ஜெபம் பண்ணும்போது கண் பார்வை மங்களாக இருக்கு. வலதுகை பக்கம் மனாசையும் இடதுகை பக்கம் எப்ராஹிம் விட்டு ஜெபம் பண்ணுங்கன்னு தான் மனம் மாறுச்சு. வலதுகை எப்ராஹிம் மேலே வச்சான், இடதுகையை மனாசை மேலே வச்சான். தகப்பனே அப்படி அல்ல, இப்படி அப்படின்னு சொல்லும்போது, மகனே எனக்கு எல்லாம் என்ன செய்யும் தெரியும், எனக்கு தெரியும்ப்பா. அப்போ என்ன சொல்ல விரும்பினான்னா, நீ இன்றைக்கு பார்க்குற, நான் நாளைக்கு உள்ளதை பார்க்குறேன். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கும் போது பர்டிகுலராக ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தில் ஒருவேளை மனாசை இழந்துட்டானோ என்பதல்ல. நீ நினைக்கிற எப்ராஹிம் சின்னவன் சொல்லி உலக ரீதியாக சொல்லும் போது மூத்தவனுக்கு பங்குகள் நிறைய கொடுக்கப்படும். ஏன்னா அவன் தான் குடும்பத்தை என்ன செய்யணும், நாளைக்கு நடத்தணும் என்பதற்காக பங்குகள் கூட கொடுக்கப்படும். அதைத்தான் நீ சொல்லுகிறாய், இவனுக்கு நீ ஆசீர்வாதத்தை முதலாவது வையும் என்று சொல்லி. இல்லை, எனக்கு தெரியும் எப்ராஹிம் எப்படி வருவான்னு தெரியும். நீ இன்றைக்கு உலக ரீதியாக காண்கிறாய், நான் இன்னொரு பகுதியிலே தேவன் நிர்ணயித்ததை நான் பார்க்கிறேன். தேவன் என்ன செய்வார், எப்ராஹிம் மூலமாக என்ன செய்வார் என்பதை, அது என்னுடைய பெயர் எப்படி விளங்க பண்ண வேண்டும் என்பதற்கு எப்ராஹிம் கர்த்தர் எப்படி பயன்படுத்துவார் என்பதை நான் கண்டுதான் நான் ஜோபிக்கிறேன். அதனால் இன்னும் கவலைப்படாத, அதுக்கு ஏற்ற ஆசீர்வாதம் மனாசேக்கும் உண்டு சொல்லி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டான். அவனுக்கு ஒரு பெரிய கொஞ்சம் வருத்தம் தான், சே மூத்த பையன் இருக்கும்போது. ஆனால் ஆண்டவர் அதை விட்டுறல. சந்ததியின் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது கோத்திரங்கள் பெருகினது. மனாசேக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அவன் சொன்னான், எப்பா
யோசேப்பு உன் பேருக்கு பதிலாக இனி 2 பிள்ளைகளும் என் பிள்ளைகளாக என்ன செய்யப்படும்? சேர்த்து கொள்ளப்படும். அப்போ யோசேப்புக்கு பதிலாக ரூபன், சிமியோன், யாக்கோபு, ரூபன், சிமியோன், யூதான்னு லேவின்னு சொல்லப்படுவது போல எப்ராஹிம், மனாசே என்று என்ன செய்வாங்க? இனி சொல்லுவாங்க. யோசேப்புக்கு பதிலாக எப்ராஹிம், மனாசே பிள்ளைகள் பேர் வந்துடும். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து 2 பேர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு பிறகு கூட்டங்கள் பெருகினது. அப்போ மனாசேக்கு உரிய ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் காலங்கள் நடுவே பர்டிகுலராக மனாசேக்கு தேவன் கொடுத்தார் ஆசீர்வாதங்கள். எப்படி கொடுத்தாரு அப்படின்னா, நியாயாதிபதி புத்தகத்தில் வாசிக்கும் போது ஒவ்வொரு கோத்திரத்திலும் நியாயாதிபதி எழுப்பினார்கள். ஒவ்வொரு கோத்திரத்திலும் எழுப்பினாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு நியாயாதிபதி தான் எழுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் வாசி பார்த்தா தெரியும். ஆனால் மனாசே கோத்திரத்தில் மட்டும் 2 நியாயாதிபதி எழுதினாங்க. ஒருத்தர் எத்த எழுப்பினான், இன்னொன்று யார் இருந்தான்? கிதியோன் இருந்தான். அப்போ 2 நியாயாதிபதி ஆளுகை செய்ய எழுப்பினார்கள். இவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஒன்று. இன்னொன்று, கோத்திரங்கள் பிரித்து வரும்போது எல்லாருக்கும் சோத்திர பாகம் வாங்கும்போது ஒரு எல்லையில் தான் வாங்கினாங்க. மனாசே 2 எல்லையிலும் வாங்கினான். மனாசே என்ன செய்தான்? மனாசையின் பாதி கோத்திரம் ஒரு இடத்துல, இன்னொரு பாதி கோத்திரம் ஒரு இடத்துல. ஆக 2 எல்லையிலும் சுதந்திரித்து கொண்டவன் யாரு? இன்னொரு பகுதி சொன்னார். இவங்கள் மூலமாக யாருக்கும் ஏற்றப்படாத சட்டத்தை தேவனை இவங்களுக்கு ஏற்றினார். செலோப்பியாத்தின் குமாரத்திகள் 5 பேர், அவ்வளோ ஒரு பெண்கள், பொம்பளை பிள்ளைங்க. அவங்க வராங்க மோசே இடத்துல. எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரித்து போய்விட்டாங்க. சுதந்திரம் கிடைக்கும் போது எங்கள் தகப்பனுக்கு ஆண் பிள்ளை இல்லை. ஆண் பிள்ளை இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு சொத்து இல்லாமல் என்ன செய்யணும்? என் தகப்பனுக்கு சொத்து இல்லாமல் போயிடும். அப்போ சொத்து இல்லாமல் போனால் நாங்கள் இன்னொரு கோத்திரத்துக்கு போனால் எங்களுக்கு கிடைக்கிற சொத்து, எங்களுக்கு கிடைக்கிறது இன்னொரு கோத்திரத்தை சேர்ந்து விடும். ஆகவே எங்களுக்கு சொத்துக்கள் கட்டாயம் வேணும், சுதந்திரமாக வேணும். அப்போ எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க, எப்படி தருவீங்கன்னு மோசே கேட்டபோது மோசே தலை சொல்லிச்சிட்டான். என்னடா இது புது சிக்கலாக இருக்குது. ஆண்டுட்டு போனால் செலோப்பியாத்தின் குமாரத்தி சொல்வச்சார் தான் ஒரு புது சட்டமே ஏற்றினார். இந்த குமாரத்தி நிமித்தம் வரக்கூடிய சந்ததிகளுக்கு புதிய சட்டத்தை கத்தை ஏற்படுத்தி மாதிரியாக மனாசே கோத்திரத்தில் உள்ளவர்களை வைத்தார் அவர். ஆமாம். அப்போ புதிய சட்டத்தை ஏற்படுத்தி ஜனங்கள் ஆஸ்வதிக்க, இவங்க கோத்திரம் மட்டும் இல்லை, சகல கோத்திரங்களும் ஆஸ்வதிக்கப்படுவதற்குரிய ஒன்று. ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. சுதந்திரத்தில் 2 பகுதிகள் பெற்றுக்கொண்டார்கள். அதோடு மாத்திரமல்ல, நியாயாதிபதி ஆளுகைக்கு 2 பேர் இங்கே எழும்ப பண்ணினார். இழந்து போன இந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு பர்டிகுலராக தேவன் கொடுக்கத்தான் செய்தார் அவர். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் இந்த காலவில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். பர்டிகுலராக தான் கேட்குறோம். ஆனால் கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் இருந்தால் ஆண்டு சமூகத்தில் வைத்து பாருங்கள். கர்த்தர் அந்த ஏக்கத்தை மாற்றுவதற்கு இரட்டிப்பான முறையிலே தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவர் அவர். ஆமாம். கண்ணில் விட்டு நாம் ஜெபணுமா? பிரைஸ் தி லார்ட். எதை கேட்டீங்களோ அதை தருவார். குறிப்பிட்டு கேளுங்கள், குறிப்பிட்டதை தருவார். தகப்பன் பிள்ளை என்ற உறவு, அவரை நிலைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள், அரிதான ஒன்றை நீங்கள் கேளுங்கள். எல்லாம் கிடைக்கக்கூடியது ஒன்றை கேட்டு பார்க்கணும். அரிதான ஒன்றை கேட்டு பாருங்கள். பரலோகத்தின் பொக்கிஷத்தை திறந்து கொடுக்கக்கூடிய வல்லமையில் தெய்வன் அவர். பிள்ளை என்ற உரிமையில் அவர் தருவார். வந்து போவதை ஆண்டு விரும்புவதில்லை, அவரை நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர்களே கிடைக்கவில்லை என்ற ஏக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னார். ஆண்டு சமூகத்தில் சொல்லி பாருங்கள். எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை, நீங்கள் கலங்கி இருக்கும்போது இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவர். உங்கள் மூலம் ஆசீர்வாதம் பெறும்படியான பாத்திரமாகவும் கர்த்தர் பயன்படுத்த வல்லவர். ஒருவரை நம்மை தாழ்த்தி கொடுப்போமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மிஸ் பாஜாமா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நேரத்துலையும் கூட அப்பா இந்த ஆராதனையில் அப்பா எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை எங்களை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதித்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்ன தேவன், குறிப்பிட்டு கேட்க சொன்ன தேவன். அப்பா, அந்த சபையில் கூடியிருக்கிற ஒவ்வொருவர் இருதயத்திலையும் அவங்களுடைய விண்ணப்பங்களை எதை குறிப்பிட்டு கேட்கிறார்களோ இந்த நாளில் அப்பா அதை நீங்கள் செய்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் கேட்கிற பிரகாரமாக அல்ல ஆண்டவரே, பரத்திலிருந்து கிடைக்கிற அரிதான ஒன்றை கேட்டு பெற்றுக்கொள்ள, குறிப்பிட்டு அதை கேட்டு அப்பா பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
சீயோனுக்கு தயை செய்யும் காலமும் அதுக்கு குறித்த நேரமும் வந்தது என்ற வசனத்தின்படி அந்த குறித்த நேரம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் வரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குறித்த நேரத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. பிள்ளை தகப்பன் பிள்ளை என்ற உறவில் அப்பா இந்த நாட்களில் யாரேனும் குறைவுபட்டிருந்தால் அப்பா ஒரு விசையாய் மனமிறங்கி அப்பா ஒவ்வொருவரையும் நிலைத்திருக்க அப்பா உண்மையிலே நிலைத்திருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பலப்படுத்துங்க ஆண்டவரே. தகப்பன் பிள்ளை உறவை இன்னும் மேம்படுத்த அப்பா நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். உங்கள் கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் வசனத்தின்படி ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்டபடி அல்லாதபடிக்கு அதை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு உரிமையாக்கி கொள்ள நீங்கள் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். உங்கள் கருத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் கிருபை சமாதானம் சந்தோஷம் நாம் அனைவரும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.